ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். தேவனிடத்தில் வருகிற நன்மையை நினைவு கூர்ந்து மனப்பூர்வமாய் கர்த்தரை துதிக்கிற நல்ல நாட்களாய் மாறுவதாக. நம்ம சில நேரம் ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறோம். சங்கீதம் 103 1-2 வசனங்கள் நம்முடைய திருச்சபைகளிலே, குறிப்பாக தென் மாவட்டங்களில், தென் மாநிலத்தில், தமிழகத்தில், தமிழ்நாட்டின் எல்லா பகுதியிலும், எல்லா திருச்சபைகளிலும் பயன்படுத்துகிற கடைசி ஜெபம். ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். போதகர் ஆசீர்வாதத்தை சொல்லி ஆசீர்வதிப்பார். அதுக்கு முன்பதாக இந்த வசனத்தை சொல்றோம். 103 சங்கீதத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஏன்னு பின்னால போட்டிருக்க, அக்கிரமங்களை மன்னித்து, நோய்களை குணமாக்கி, உயிரை காப்பாற்றி, அப்படிலாம் இருக்குல்ல. அப்போ நம்ம மறந்து போகக்கூடாது. தேவன் செய்த நன்மைகளை ஒரு சின்ன காரியமானாலும் பெரிய காலம் மறக்கக்கூடாது. ஏன்னா மனிதன் செய்ய முடியாத காரியத்தான் கர்த்தர் செய்தான். மனுஷனால் கூடாதவைகள் தான் தேவனால் கூடிட்டு நடந்தது. ஒரு முறை ஒரு பெரிய போதகர் ஒரு ஆண்களை சங்கத்தில் பிரசங்கிக்க போயிருந்தார். அவர்களை சிந்தனையை தூண்டுகிறதற்கு, புரிய வைப்பதற்காக ஒரு காரியத்தை செய்தார். ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து ஒரு சின்ன கரும்புள்ளி வைத்து தூக்கி காட்டி, இதுல என்ன தெரிகிறதுன்னு கேட்டார். யாரும் சொன்னாங்க, கருப்பு புள்ளி தெரியுது. மறுபடியும் கேட்டார், வேற ஒன்றும் தெரியலையா? சத்தமா சொல்லுங்க, கருப்பு புள்ளியை தவிர ஒன்றும் தெரியலன்னாங்க. அந்த போதகர் சொன்னார், இவ்வளவு பெரிய பேப்பர், அதுல கருப்பு புள்ளி மட்டும்தான் தெரியுது, ஆனால் ஏராளமான பகுதி வெண்மை இருக்கிறதே, இதை மறந்து போனீர்களே. எல்லாரும் தலை குனிந்தார்கள். வாழ்க்கையில் தேவ சித்தம் ஏதோ ஒன்றை அனுமதித்திருக்கிறார். சின்ன சர்க்கிள் போல தெரியலாம், சின்ன தோல்வி போல தெரியலாம், சின்ன பலகீனம் போல இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்வில் பிறந்ததிலிருந்து இதுவரை வெள்ளை பகுதியை போல எத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் செய்தார், அதை மறந்து போனீர்களே. யோசித்து பாருங்க. அதனாலதான் 103 சங்கீதம், அவர் செய்த, என் ஆத்துமாவே ஆன்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நன்றி அறிந்து உள்ளவர்களாயிருங்கள். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள், மறந்துடாதுங்க. நான் தைரியமா சொல்லுவேன், போட்ட டவுசர், பிஞ்ச டவுசர் போட்டு தான் வாழ்ந்தேன் 10, 11, 12 இப்படிப்பட்ட நாட்களே. ஆமா, அன்னைக்கு கிழிச்சு இருந்தது தச்சு தந்தாங்க, போட்டுட்டு போனேன். வெட்கப்படலை, வேற வழி இல்லை. இன்னைக்கு நிறைய தம்பிமாரெல்லாம் பயந்த கிழிச்சு போட்டு போறாங்க, அது மாடல்னு சொல்றாங்க, பரிதாபம் தான். ஆனால் இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, நல்ல வஸ்திரங்கள் உடுக்கும்போது, நல்ல வாகனத்தில் போகும்போது, விமானத்தில் போகும்போது, பயன்படுத்தப்படும் போது கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது. காரணம் என்ன தெரியுமா? ஹாலல் அவர் நடந்து வந்த பாதை, நம்மை நடத்தி வந்த பாதை. ஹல்லேலூயா. அவர் செய்கிற சகல உபகாரங்களையும் நீ மறவாதுங்க. நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் மாறட்டும். சொல்லுங்கள், அவர் செய்த சகல உபகாரங்களையும் நான் மறக்க மாட்டேன். ஆண்டவர் நன்றி சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள். வரும் நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஜெபிக்கலாம். தகப்பனே, நன்றி சொல்லி நன்றியாய் வாழ நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.